கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். சங்கீதம் 65 அதிகாரத்தை அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னென்ன செய்ய போகிறாரு, எப்படியெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம் வாழ்வில் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் தேவனுடைய கிருபையினாலே என்பதை அறிவிக்கிறது. நாம் பெறுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கிருபையினால் தான் நாம் பெறுகிறோம் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் தியானிக்கும் பொழுது 6 அதிகாரத்தில் அங்கு அநேக காரியங்களை நமக்கு எழுப்புதலாக, நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. காரணம், அதிகாரத்தை படிக்கும் பொழுது பூமி முழுவதும் கர்த்தரை துதித்து அழைத்து கொண்டிருக்கிறார். உலகமே அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறது. எதுக்காக? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். தேவன் மைமைப்படுத்துங்கள், அவருடைய செயல்களை அற்புதமானவைகள். அவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை துதித்து ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். சத்துருக்கள் கூட தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். நம்முடைய தேவன் மகா பெரியவர். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் மகா வல்லமை உள்ளவர். அவர் துதிக்கு பாத்திரமானவர். அவரை எப்பொழுதும் நம்முடைய நாவு அவரை மட்டும்தான் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எந்த அளவுக்கு நம்ம அவரை துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் மேன்மைப்படுவார், மகிமைப்படுவார். அவர் இறங்கி வருவார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்துகிறோம், எப்படிலாம் உயர்த்துகிறோம். கடலை வறண்ட நிலமாக மாற்றுகிறார். எகிப்திலிருந்து அவர்கள் வரும் பொழுது அந்த செங்கடலை பிளக்க வேண்டும். செங்கடல், ஒரு கடல் தண்ணீர் இருந்த இடம் பிரிந்தாலும் கூட அந்த தண்ணீர் பூமிக்கு அடியில் மேல் மட்டத்திலிருந்து எத்தனையோ அடி ஆழத்துக்கு அந்த ஈரப்பசை இருக்கும். ஆனால் அதை எப்படி ஆக்கினாராம்? வெட்டாந்தரையாக மாற்றினார். எவ்வளோ பெரிய தேவன் நமக்கு உண்டு பாருங்க. செங்கடலை பிளந்தாரு. அது நடக்கும் போது என்னமோ காஞ்சி போனது மாதிரி இருந்தது. அவருடைய வல்லமை மகா பெரிய வல்லமை. அந்த தேவனை நம்மை ஆராதிக்கிறோம். அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்தவர்கள் அந்த செங்கடலை பிளக்கும் பொழுது அந்த தண்ணீர் அந்த நடந்து போகிற பாதையில் எங்குமே ஈர பசை இல்லாதபடி அற்புதமாய் நடத்தி கொண்டு சென்றார். அந்த தேவன் நம்முடைய தேவன். அவருடைய ஆட்சி எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் பூமி எங்கும் எப்பொழுதும் நிலைத்து கொண்டே இருக்கிறது. நாம் அவருக்கு எப்பொழுதும் துதி கன மகிமையை செலுத்தி கொண்டே வருகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? தேவன் எவ்வளோ விதமான சோதனைகளை சுத்திகரிக்கிறார். ஜனங்களுக்கு எந்த விதமான சோதனை வந்தாலும் அதை எல்லாவற்றையும் அவர் சாதனையாக மாற்றி அமைக்கிறார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அதுதான் நம்முடைய தேவன். அவர் எப்படி வழி நடத்துகிறார்? தம்முடைய பிள்ளைகளை கண்மணியை போல வழி நடத்துகிறார். எத்தனை உபத்திரவம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது. அவர் புனிதமாக நம்ம யாவரையும் அற்புதமாக வெள்ளியை போல சுத்திகரிக்கிறார். செங்கடலில் வைத்தாலும் இறுதியில் ஆசீர்வாத நிலைமைக்கு அழைக்கிறார். பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனாலும் எல்லா உபத்திரவும் உனக்கு நன்மையாக தான் இருக்கும். உனக்கு அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். பிரச்சனைகள் வந்த உடனே உன் விசுவாசத்தை நழுவி விடாது. கர்த்தர் அதை நடத்துவார். வந்த எந்த வழியில் அந்த பிரச்சனை வந்தோ அதே வழியில் அது திரும்பி போகும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. சங்கீதக்காரர்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகிறார். அவர்கள் என்னென்ன காரியங்களை கர்த்தருக்கு பொருத்தனை செய்தார்களோ எல்லாவற்றையும் அவர்கள் செலுத்தி கொண்டே வந்தார்கள். அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். ஏனென்றால் தேவன் ஜெபத்தை கேட்டார் என்று உறுதி செய்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு செஞ்ச காரியத்துக்கு, ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டே வருகிறோம். நம் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் அவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் கருணை உள்ளவர், ஜெபத்தை மறப்பதே இல்லை. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் அவர் கேட்டு அதுக்கு பதில்
கொடுத்து கொண்டே வருகிறார். நாம் எந்த அளவுக்கு நாம் செயல்படுகிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, தேவன் மேல் உலகம் முழுதும் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் எப்பொழுதும் ஆண்டவரை சோதனை வந்தாலும் அவர் நம்மை சுத்திகரிக்கவும் அந்த சோதனையை நமக்கு சாதனையாக மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். பிரச்சனைகள் வரும், அது உனக்கு சாட்சியாகத்தான் இருக்கும். அது கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை அற்புதமாய் நடத்தினார் என்று எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்துவார்கள். சிரமங்கள் மத்தியிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாரி இறைப்பார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிற கருணை உள்ள தேவன். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பது கிடையாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையில் உமக்கும் எனக்கும் இடையூறாக இருக்கிற பிரிவினைகள், உமக்கும் எனக்கும் இருக்கிற எந்த தடையாக இருந்தாலும் அதை தயவு செய்து மன்னித்தரலும் மறந்தரலும். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை நாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் ஈடுபடுகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க ஆவலாக இருக்கிறார், மிகுந்த ஆவலோடு இருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் இருதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். நம் இருதயத்தில் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கிறேன்னா, தவறு செஞ்சுருக்கிறேன்னா கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் பார்ப்பார். இல்லை மகனே மகளே, இதில் நீ ஒரு பெரிய விடுதலை உனக்கு தேவை, ஒரு பெரிய விடுதலை உனக்கு வேண்டும். கர்த்தர் உன்னை ஆராய்ந்து பார்க்கிறார், உன்னை நடத்தி கொண்டு வருகிறார். நீ கர்த்தரிடத்தில் நெருங்கி வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். உன்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சம்பூர்ணமாய் சந்திப்பார். உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருப்பது உன்னுடைய பாவம் தான் என்பதை மறந்து விடாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். உனக்கு பெரிய அற்புதம் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் உனக்கும் அவருக்கும் இருக்க தடை என்ன என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. வெற்றி நிச்சயமாக நமக்கு உண்டு. நம் எல்லா சோதனைகள் சாதனையாகத்தான் இருக்கும். நமக்கு ஒரு பெரிய மறுவாழ்வு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. சுலபமாக செங்கடலை தாண்டுவோம், எல்லா வனாந்திரத்தையும் தாண்டுவோம், கானான் இடத்தை சுதந்திரிக்க போகிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி உனக்குரியதாக இருக்கும். சீக்கிரமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வாரி இறைக்க போகிறார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. கர்த்தர்கிட்ட நம்ம கேட்குறோம், இன்றைக்கி உன்னை நீ சரிப்படுத்திக்கொள், இன்று உன்னை சுத்திகரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.